பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவரின் திருநாமம் ஆசீர்வதித்து காப்பதாக. ஆமென். நாம் அனைவரும் கர்த்தரை நோக்கி ஜெபம் செய்வோம். எங்களை அளவில்லாமல் நேசிக்கிற இந்த பரலோக தகப்பனே, நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த மனமகிழ்ச்சி நாளில் உடைய பாதத்தில் நாங்கள் வந்து உண்மை பணிந்து கொள்ள, உண்மை ஆராதிக்க, கர்த்தாவே உண்மை துதித்து உண்மை ஸ்தோத்திரிக்க, உடைய வார்த்தைகளை கேட்க நீர் எனக்கு கொடுத்திருக்கிற கிருபைக்காக ஸ்தோத்திரம் ஐயா. நாளிலும் கர்த்தாவே நீர் நீங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இந்த ஆராதனையிலே பங்கெடுக்கிற ஆராதனை தன்னுடைய இல்லங்களிலிருந்து இதில் கலந்து கொள்கிற அந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் பேர் பெற ஆசீர்வதிங்க. வேண்டிய கிருபைகளை தந்து வழி நடத்துங்க. துதி கன மகிமை எல்லாவற்றும் கேட்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். தேவனுடைய நாமத்திற்கு மகிமையின் கனம் உண்டாக 178வது கீர்த்தனையை பாடுவோம். கீர்த்தனை 178வது பாடல். இயேசுவே கிருபாசனபதியே. இந்த பாடலை நாம் பாடுவோம்.
கிறிஸ்துக்கள் பிரியமானவர்களே, வராவிருந்து நம்முடைய இதயத்தை திறந்து நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்து ஆத்ம பசித்தாகப்படைய ஆண்டவர் திருவிக்காக அவரை நோக்கி மன்றாடுவோம். பாருங்கள், தேவனுடைய சமூகத்தில் நம்முடைய பாவங்களின் குற்றங்களை உணர்ந்து ஒத்துக்கொண்டு அவருடைய இறக்கத்துக்காக அவரை நோக்கி பார்ப்போம். நாம் அனைவரும் இணைந்து பொதுவான பாவ அறிக்கை ஜெபத்தின் வழியாக நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்வோம். கிருபையின் இரக்கமுள்ள பராபரமே, நாங்கள் பாவிகளாய் பிறந்து மனதினால் வாக்கினால் செய்தியினால் வெளியான பாவங்களை செய்து நித்திய தண்டனைக்கு தகுதியுள்ளவர்களாய் இருக்கிறோம் என்று ஒப்புக்கொள்கிறோம். கடவுளே, பாவிகளாகி எங்களுக்கு திருப்பியுள்ளாயிரம். கர்த்தாவே, மெய்யான விசுவாசம் சுத்த இருதயம் உள்ளவர்களாய் உம்முடைய செய்யும்படி எங்கள் பாவங்களை மாற்றி கடவுளே, எல்லாவற்றையும் படைத்தவரே, உம்முடைய மக்களாக எங்களுக்கு இரங்கும். எங்களுக்கு துணை செய்து கிறிஸ்துவே, உலக மீட்பரே, கெஞ்சி கேட்கிற ஒன்றான சகாயரே, உம்முடைய மக்களாக எங்களுக்கு இரங்கும். பாவத்தை உணர்ந்து ஒத்துக்கொண்டு ஆண்டவர் இறக்கத்திற்காக அவரை நோக்கி மன்றாடி கடவுள்மான ஒதுக்குமுள்ளவராயிருக்கிறார். மலைகள் விலகினாலும் குன்றுகள் நிலை மாறினாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை மாறாமலும் இருக்கும் என்று அவர் சொல்கிறார். அவருடைய திருப்பெயரை நாம் புகழ்ந்து 2ஆம் ஞான பாடல் மூலம் திரியேக கடவுளை தூத்தரிப்போம். பாருங்கள். யாவுக்கும்
வாசிக்க வேண்டிய வேத பகுதியை வாசிக்க கவனமாக இருப்போம். அது பரிசுத்த யோவான் எழுதின நற்செய்தியில் 8ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 11 வரை உள்ள வசனங்கள். யோவான் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 11 வரை உள்ள வசனங்கள். யோவான் 8ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 11. இயேசு ஒலிவமலைக்கு போனார். மறுநாள் காலையிலே அவர் திரும்பி தேவாலயத்திற்கு வந்தபோது ஜனங்கள் எல்லாரும் அவரிடத்தில் வந்தார்கள். அவர் உட்கார்ந்து அவருக்கு உபதேசம் பண்ணினார். அப்பொழுது விபச்சாரத்திலே கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு ஸ்திரீயை வேதபாரகரும் பரிசேயரும் அவரிடத்தில் கொண்டு வந்து அவளை நடுவே நிறுத்தி, போதகரே, இந்த ஸ்திரீ விபச்சாரத்தில் கையும் மெய்யுமாய் பிடிக்கப்பட்டாள். இப்படிப்பட்டவர்களை கல்லெறிந்து கொல்லப்பட வேண்டும் என்று மோசே நியாயப்பிரமாணத்தில் நமக்கு கட்டளையிட்டிருக்கிறாரே, நீர் என்ன சொல்லுகிறீர் என்றார்கள். அவர் மேல் குற்றம் சுமத்துவதற்கான காரணம் உண்டாகும் பொருட்டு அவரை சோதிக்கும்படி இப்படி சொன்னார்கள். இயேசுவோ குனிந்து விரலினால் தரையிலே எழுதினார். அவர்கள் ஓயாமல் அவரை கேட்டுக்கொண்டிருக்கையில் அவர் நிமிர்ந்து பார்த்து, உங்களில் பாவம் இல்லாதவன் இவள் மேல் முதலாவது கல்லெறிய கடவன் என்று சொல்லி அவர் மறுபடியும் குனிந்து தரையிலே எழுதினார். அவர்கள் அதை கேட்டு தங்கள் மனசாட்சியினால் கடிந்து கொள்ளப்பட்டு பெரியோர் முதல் சிறியோர் வரைக்கும் ஒவ்வொருவராய் போய்விட்டார்கள். இயேசு தனித்திருந்தார். அந்த ஸ்திரீ நடுவே நின்றாள். இயேசு நிமிர்ந்து அந்த ஸ்திரீயை தவிர வேறு ஒருவரையும் காணாமல், ஸ்திரீயை, உன்மேல் குற்றம் சாட்டினவர்கள் எங்கே? ஒருவராயிலும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கவில்லையா என்றார். அதற்கு அவள், இல்லை ஆண்டவரே என்றார். இயேசு அவளை நோக்கி, நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறதில்லை, நீ போ, இனி பாவம் செய்யாதே என்றார். வாசிக்க வேண்டிய வேத பகுதி வாசித்தாயிட்டு கர்த்தர் தாமே தம்முடைய திருவசனங்களை நம்முடைய இதயங்களில் நித்திய ஜீவனுக்கு என்று நிலைநிறுத்தி காப்பாராக. ஆமென். நம்முடைய வார்த்தைக்காக அவருக்கு விசுவாசத்தை அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்தின் மூலம் அறிக்கை செய்வோம். பாருங்கள். பரலோகத்தின் உலகத்தின் படைத்த விசுவாசிக்கிறேன். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். பரிசுத்தாவியானவரால் கர்த்தருக்கு பொறுத்து கனிவுள்ளவராய் பொந்திய பிலாத்திற்கு பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி மூன்றாம்
பரத்துக்கேறி செலுத்துவதாக அவர் தந்து ஜீவனோடு அவர் தொழில் நினைத்துக்கொள்வார். பரிசுத்தாவியானவரை விசுவாசிக்கிறேன். பொதுவான பரிசுத்த கிறிஸ்தவ சபையும் பரிசுத்த ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் மாம்ச உயிர்ப்பும் நித்திய ஜீவனும் விசுவாசிக்கிறேன். நாம் அடிக்கடி இந்த விசுவாசத்துல மரணபரிந்து நிலைத்திருக்க தூய் ஆவியாகிய கடவுள் தாமே நமக்கு துணை செய்வாராக. ஆமென். தேவனுடைய நாமத்துக்கு மகிமையும் கனமும் உண்டாக. 143வது ஞான பாடலில் முதல் 4 கவிகளை பார்ப்போம். ஞான பாடல் 143. எங்களை அளவில்லாமல் நேசிக்கிற எங்கள் பரலோக தகப்பனே, நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, இந்த மன மகிழ்ச்சி நாளிலே உடைய பாதத்தில் நாங்கள் வந்து துதிக்க, ஸ்தோத்திரிக்க, ஆராதிக்க நீர் கொடுத்த வாய்ப்புக்காக ஸ்தோத்திரையா. இந்த நேரத்திலும் பரிசுத்த ஆவியானவர் என்னோடும் எங்கள் ஒவ்வொருவரோடு நீர் பேசும்படியாக நினைச்சுக்கிறோம். ஆண்டவரே, இந்த உடைய ஆராதனை கலந்து கொண்டு உடைய வார்த்தையை கேட்க உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் பேர் ஆசீர்வதிங்க, குடும்பங்களாக ஆசீர்வதிங்க, பாதுகாத்து நடத்துங்க. நேரத்தில் கர்த்தாவே நீர் எங்களை வழி நடத்துங்க. எங்களுடைய ஆவிக்குரிய மனக்கங்களை தருங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, உங்களை யாரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்கும்படியாக ஆண்டவர் கொடுத்திருக்கிற கிருபைக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளில் சம்மர் பைபிள் ஸ்கூல் பணி நடந்து கொண்டிருக்கிறபடினாலே இந்த வாரத்தினுடைய வேத பகுதியிலிருந்து அல்ல, வேறொரு பகுதியிலிருந்து நான் கர்த்தருடைய வார்த்தையை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இந்த ஒரு காரணம், இந்த நாட்களிலே நம் ஆண்டவர் அன்னைக்கு நெருங்கி வர வேண்டிய அவசியம் இருக்கிறது. இந்த ஆபத்து நாட்களிலே நம் ஆண்டவர்கிட்ட நெருங்கி வர வேண்டிய அவசியம் இருக்கிறபடினாலே இந்த வேத பகுதியை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இரண்டாவது ஒரு காரணம், ஆண்டவரிடத்தில் வருகிறதற்கு தடையாய் இருப்பது நமக்குள்ள இருக்கிற குற்ற மனசாட்சி. நிறைய நேரத்தில் நம்ம கர்த்தரை விட்டு தூரமாய் ஒதுங்கி போய் கொண்டிருக்கிறோம். வேதத்தை வாசிப்பதில்லை, ஆராதனைக்கு வருவதற்கு தயங்குகிறோம். பல விதங்களிலே நாம் ஆண்டவருக்கு தூரமாய் போவதற்கு ஒரு காரணம்
நாம் செய்த தவறு அதனுடைய விளைவான குற்ற மனசாட்சி. ஆகையினால இந்த குற்ற மனசாட்சியை பற்றி நாம் கவனிக்கிற ஒரு மிக முக்கியமான காரியம் இந்த வேத பகுதியில உண்டு. நான் வாசிக்க கேட்ட வேத பகுதி நம்ம எல்லாருக்கும் நன்கு அறிமுகமான ஒரு பகுதி. இயேசு கிறிஸ்து அவர் ஊழியம் செய்து கொண்டிருந்த போது, ஜனங்களுக்கு உபதேசம் பண்ணி கொண்டிருந்த போது, தேவாலயத்தில் பரிசேயரும் வேத பாரகரும் விபச்சாரத்திலே பிடிக்கப்பட்ட ஒரு பெண்ணை இயேசு கிறிஸ்துவினிடத்தில் கொண்டு வந்தார்கள். கொண்டு வந்து இயேசுவை சோதிக்கவும் இயேசுவினிடத்தில் குற்றப்பிடிக்கவும் இந்த பெண்ணை இயேசுவிற்கு முன்பதாக நிறுத்தி அவர்கள் சொன்னார்கள், இப்படிப்பட்டவர்களை கல்லறிய வேண்டும் என்று மோசே நியாய பிரமாணத்தில் நமக்கு கட்டளையிட்டிருக்கிறாரே, நீங்க என்ன சொல்றீங்க ஆண்டவரேன்னு கேட்டாங்க. இயேசு ஒன்னுமே சொல்லல, அமைதலா இருக்காரு, குனிந்து தரையில் எழுதுகிறார். அவரை கேட்டுக்கொண்டே இருக்கிறார், ஆண்டவரே என்ன நீங்க அமைதலா இருக்கிறீங்க, இந்த பெண்ணை என்ன செய்யணும், மோசேயுடைய நியாயப்பிரமாணத்தின்படி கல்லெறிந்து கொல்லலாமா? இயேசு கிறிஸ்து இன்னும் அமைதலாக இருந்தார். அவர் தரையில் எழுத ஆரம்பித்தார். அவர்கள் கேட்டுக்கொண்டே இருந்தபடினாலே இயேசு கிறிஸ்து நிமிர்ந்து அவர்களை பார்த்து சொன்னார், உங்களில் பாவம் இல்லாதவன் இவள் மேல் முதலாவது கல்லெறிய கடவன் என்று சொன்னார். சொல்லி திரும்ப இயேசு எழுத ஆரம்பித்தார். இந்த இயேசுனுடைய வார்த்தைகளை கேட்டபோது எல்லாரும் தங்களுடைய மனசாட்சியிலே கடிந்து கொள்ளப்பட்டு பெரியோர் முதல் சிறியோர் வரைக்கும் ஒவ்வொருவராய் போய்விட்டார்கள். இயேசு தனித்திருந்தார், அந்த ஸ்திரீ நடுவே நின்றார். இயேசு நிமிர்ந்து அந்த ஸ்திரீயை தவிர வேறு ஒருவரையும் காணாமல், ஸ்திரீயே உண்மையில குற்றம் சாட்டினவர்கள் எங்கே? ஒருவனாகிலும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கவில்லையா என்று கேட்டார். இயேசு கிறிஸ்துவர் நம்ம பார்த்து சொன்னாங்க, இல்லை ஆண்டவரே. இயேசு அவரை பார்த்து சொன்னாரு, நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கவில்லை, இப்போ நீ பாவம் செய்யாதே சொல்லி அந்த பெண்ணை அனுப்பின அந்த சம்பவத்தை நான் இங்கே வாசித்தோம். மிக அற்புதமான ஒரு சம்பவம். இந்த சமூகத்திலிருந்து கர்த்தர் நம்மோடு கூட இடைப்படுவாராக. கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, மற்றவர்களுடைய குற்றத்தை நாம் பார்க்கிற வரைக்கும் நாம் நம்முடைய குற்றத்தை உணர இயலாது. இங்கே வந்த ஒரு பெரும் கூட்டம் இந்த அம்மாவை குற்றப்படுத்தி கொண்டிருந்தார்கள். தங்க குற்றத்தை அவங்க உணராம இருந்தாங்க. இயேசு கிறிஸ்து அவர்களை பார்த்து, உங்களில் பாவம் இல்லாதவன் இவள் மேல் முதலாவது கல்லெறிய கடவுள் என்று சொன்ன உடனே எல்லாரும் தங்கள் தங்கள் குற்றத்தை உணர ஆரம்பித்தார்கள். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, அநேக நேரத்தில் நாம் மற்றவர்களுடைய குறைகளையும் குற்றங்களையும் தவறுகளையும் பேசியே வாழ்க்கை கழித்துக் கொண்டிருக்கிறோம். அவர் அப்படி செய்து விட்டார், இவர் இப்படி செய்து விட்டார், செஞ்சது சரியா இருக்கலாம். ஆனா ஆண்டவருக்கு கொடுக்கிற மிக முக்கியமான அழைப்பு என்ன? ஏன் குற்றத்தை நான் உணர்வு கொள்ளணும்? மற்றவர்கள் குற்றத்தை பற்றி நான் பேசுகிறதுல எனக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. என்னுடைய குற்றத்தை நான் உணர்ந்து கொள்ள வேண்டும். தொடர்ந்து அவர்கள் இயேசுவை பார்த்து கேட்டுக் கொண்டிருந்த போது, நீர் என்ன சொல்லுகிறீர்? இந்த கேள்விக்கு இயேசுவினுடைய வார்த்தையினால் அவர்களுக்கு பதில் சொல்ல இயலாது. அவர் தம்முடைய மரணத்தினால் பதில் சொல்ல வேண்டியிருந்தது. ஆகினால் இயேசு கிறிஸ்து மௌனமாக இருந்தார். ஆகிலும் அவர்கள் தொடர்ந்து கேள்வி கேட்டுக்கொண்டே இருந்தபடினால இயேசு கிறிஸ்து அங்கே செயல்பட ஆரம்பித்ததை நாம் பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, கர்த்தர் இந்த பெண்ணுடைய பாவத்தை நியாயப்படுத்தவில்லை. இந்த பாவத்தை அவர் மூடி மறைக்கவில்லை. பாவத்தை சரி என்று அவர் சொல்லவில்லை. பாவத்தை அவர் வெறுக்கிற ஆண்டவர் தான். ஆகிலும் இந்த பகுதியில இயேசு கிறிஸ்து இந்த பெண்ணுக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தை, இந்த பெண்ணை நடத்தினதை நம்ம பார்க்கும் பொழுது மிகுந்த அது ஆச்சரியமானதாக இருக்கிறது. எல்லா மனிதர்களும் போய்விட்டார்கள். குற்றம் சாட்டினவர்கள் எல்லாரும் போய்விட்டார்கள். இயேசு தனித்திருந்தார் என்று அந்த வேத வார்த்தை சொல்கிறது. என்ன பொருள்?
கல்ல போடணும்னு சொன்னோன்னா பாவம் உள்ளவங்க எல்லாரும் போயிட்டாங்க. பாவம் இல்லாத ஒரு இயேசு கிறிஸ்து ஒருவர் மட்டும்தான். கல்லெடுத்து அடித்து கொள்வதற்கு தகுதி இவருக்கு உண்டு. அவர் தனித்து இருந்தார். ஆனால் என்ன நடந்தது? இயேசு கிறிஸ்து கல்லெடுத்து அடித்து கொன்று விட்டாரா? முதலாவது நம்ம கவனிக்கிற ஒரு காரியம், இயேசு இந்த பெண்ணை ஆக்கினைக்கு தப்புவித்தார், மரண தண்டனைக்கு தப்புவித்தார். எப்படி செஞ்சாரு? அற்புதமான தேவ ஞானத்தை நம்ம இங்க பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவை அவர் ரொம்ப இக்கட்டான சூழலில் கொண்டு வந்து வைத்திருந்தார்கள். இந்த பெண்ணை, இயேசு பாவியான பெண்ணை, பாவத்தில் கையில் களவுமாய் பிடிக்கப்பட்ட இந்த பெண்ணை இயேசு கொல்ல சொல்லி இருந்தால் இவங்க என்ன சொல்லுவாங்க? இவருக்கு அன்பே இல்லை, இவருக்கு இரக்கமே இல்லை, இவர் எப்படி ரட்சிக்கிறவரா இருக்க முடியும், இவர் தண்டிக்கிறவரால இருக்கிறாரு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அது மட்டுமல்ல, அந்த காலத்தில் இருந்த ஒரு பிரச்சனை என்ன? ரோமர்கள் யூதர்களை ஆண்டு கொண்டிருந்தபடினாலே யூதர்களுக்கு மரண தண்டனை கொடுக்கிற அதிகாரம் இல்லை. கல்லால் அடிச்சு கொண்டு இருந்தாங்க. இவங்களே போய் ரோம அதிகாரிகள் கிட்ட என்ன சொல்லுவாங்க? இந்த பெண்ணை கொலை செய்வதற்காக தீர்ப்பு கொடுத்தது இயேசுன்னு சொல்லுவாங்க. இந்த பெண்ணை கொலை செய்ய சொன்னது இயேசு என்று சொல்லுவாங்க. ஆகையினால இவர்கள் கொல்வதற்கு உரிமை இல்லாத ஒரு சூழலில மோசேயுடைய பிரமாணத்தின்படி இவர்களை கல்லால் இருந்து கொல்லுங்கள் என்று இயேசுவினால் சொல்ல இயலாத ஒரு சூழ்நிலை. சரி, விட்டுடுங்கப்பா, இந்த பெண் பரவாயில்ல, விட்டுடுங்க அப்படின்னு சொல்ல முடியுமா அப்படின்னா அதுவும் முடியாது. ஏன் பிரச்சனை? கடவுளுடைய சட்டத்திற்கு அது எதிரானது, தேவ நீதிக்கு அது எதிரானது. கடவுள் அநியாயமானவராக சித்தரிக்கப்படுவார். இயேசு கிறிஸ்து பாவத்தை ஏற்றுக்கொள்கிறவராக, பாவத்தை அங்கீகரிக்கிறவராக அங்கே காணப்படுவார். ஆகையினால இயேசு கிறிஸ்து தேவ ஞானத்தை இங்கே வெளிப்படுத்துகிறார். இந்த பெண்ணை கொல்லுங்கன்னு சொல்லல, இந்த பெண்ணை கொல்லாதீங்கன்னு சொல்லல. அவர் என்ன சொல்றார்? உங்களில் பாவம் இல்லாதவன் முதலாவது கல்லறிய கடவுள்னு சொல்றார். என்ன நடக்குது? எல்லாரும் போய்விட்டார்கள். நியாயப்பிரமாணத்தின்படி சாட்சிகள் முதலாவது கல்லறியணும், குற்றம் சாட்டினவர்கள் இரண்டாவது கல்லறியணும், வேடிக்கை பார்க்க வந்தவர்கள் எல்லாரும் கல்லறியணும். ஆனா என்ன நடந்தது? சாட்சிகள், குற்றம் சாட்டினவர்கள் எல்லாரும் போயிட்டாங்க. சாட்சிகளும் இல்லை, குற்றம் சாட்டினவர்களும் இல்லை. ஆகையினால இந்த வழக்கு தள்ளுபடி ஆயிடுச்சு. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், ரோமர்கள் நிருபம் 8ஆம் அதிகாரம் 33 34 வசனத்தை விதமாக சொல்கிறார். தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார்? தேவனே அவர்களை நீதிமான்கள் ஆக்குகிறவர். ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? கிறிஸ்துவே மரித்தவர், அவரே எழுந்தும் இருக்கிறவர், அவரே தேவனுடைய வலது பார்சத்தில் இருக்கிறவர், நமக்காக வேண்டுதல் செய்கிறவரும் அவரே. கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, இந்த பெண்ணுக்காக இயேசு வழக்காடுகிறவராக இருக்கிறார். இந்த பெண்ணின் பட்சத்தில் இயேசு இருந்தபடியினாலே இயேசு இந்த பெண்ணை ஆக்கினைக்கு, தண்டனைக்கு தப்புவித்தார். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, நாமும் ஆண்டவருடைய பட்சத்தில் இருக்கும்போது, இயேசு கிறிஸ்துவுடைய பட்சத்தில் இருக்கும்போது கர்த்தர் நம்மை ஆக்கினைக்கு தப்பு வைக்கிறார், நம்மை தண்டனைக்கு தப்பு வைக்கிறார். இந்த பகுதியில் நம்ம பார்க்கிற ஒரு முக்கியமான ஒரு டென்ஷன் என்னன்னா, கடவுளுடைய அன்பு ஒரு புறம், கடவுளுடைய நீதி ஒரு புறம். கடவுள் அன்பா இருக்கிறார் என்று சொன்னால் அவர் தண்டிக்க முடியாது. கடவுள் நீதி செய்கிறவர் அப்படின்னு சொன்னா அவரால் மன்னிக்க முடியாது. இப்ப எதை எடுத்துக்கிறதுங்க? கடவுள் அன்புள்ளவர்னு எடுத்துக்கிறதா, கடவுள் நீதி உள்ளவர்னு எடுத்துக்கிறதா? இல்லை, இது ரெண்டையுமே சேர்த்து எடுத்துக்க முடியுமா? கடவுள் அன்புள்ளவர் மட்டும் தானா? கடவுள் நீதி உள்ளவர் இல்லையா அப்படின்னா ஆமா, கடவுள் நீதி உள்ளவரும் கூட. கடவுள் நீதி உள்ளவர் மட்டும் தானா, அவர் அன்புள்ளவர் இல்லையா அப்படின்னா ஆமா, அவர் அன்புள்ளவரும் கூட. அப்ப ஒரே நேரத்துல ஏதாவது ஒன்றுதான் செய்ய முடியும். கடவுள் ஒன்றே இவரை அன்பினால் மன்னிக்க முடியும், இல்லாவிட்டால் நீதியால் தண்டிக்க முடியும். ஆனா இந்த நெருக்கமான சூழ்நிலையில
கடவுள் தம்முடைய அன்பையும் வெளிப்படுத்த வேண்டியிருந்தது, தம்முடைய நீதியையும் வெளிப்படுத்த வேண்டியிருந்தது. ஆகினாலே ஆண்டவர் அற்புதமாக செய்த காரியம் என்ன? தன்னையே சிலுவையிலே பலியாக கொடுத்து தேவ நீதியை நிறைவேற்ற இயேசு இருந்தபடியினால் அவர் நீதி உள்ளவராகவும் அதே சமயத்தில் இந்த பெண்ணை மன்னிக்கிற அன்புள்ளவராகவும் தம்மை வெளிப்படுத்தினார். அற்புதமான ஒரு காரியம் இது. இரண்டாவது இந்த சம்பவத்தை நான் பார்க்கிற ஒரு காரியம், இயேசு கிறிஸ்து ஆக்கினைக்கு, தண்டனைக்கு, நரக ஆக்கினைக்கு நம்மை தப்புவிக்கிறவர் மட்டுமல்ல, நம்முடைய பாவத்தை மன்னிக்கிறவரும் கூட. நம்முடைய பாவத்தை மன்னிக்கிறவரும் கூட. என்ன நடந்துச்சு? எல்லா குற்றம் சாட்டினவர்கள் எல்லாரும் போய்விட்டார்கள். இந்த பெண் தனித்து நின்றால், சட்டத்துக்கு முன்னாடி நிக்கல, குற்றம் சாட்டினவர்களுக்கு முன்னாடி நிக்கல, நீதிபதிக்கு முன்னாடி நிக்கல. இந்த பெண் இரட்சகருக்கு முன்பதாக நின்றாள். அதனால சட்டத்தினால் செய்ய இயலாததை இயேசு செய்தார்கள். சட்டம் சொல்கிறது, நியாய பிரமாணம் சொல்கிறது, பாவத்தின் சம்பளம் மரணம். தவறு செய்தவர் யாராக இருந்தாலும் அவர் தண்டிக்கப்பட வேண்டும் என்று சொல்கிறது. சட்டத்திற்கு வேறு எதுவும் செய்ய முடியாது. சட்டத்திற்கு முன் குற்றவாளிக்கு நம்பிக்கையே இல்லை. அவளின் மனசாட்சி அவளை குற்றம் சாட்டுகிறது, மற்றவர்கள் அவளை குற்றம் சாட்டுகிறார்கள், நியாயப்பிரமாணம் அவளை குற்றம் சாட்டுகிறது. இந்த சூழ்நிலையில இயேசு குறுக்கிட்டு, நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறதில்லை, நீ போ, நீ பாவம் செய்யாதே என்று சொல்லி அவளுக்கு பாவ மன்னிப்பை கொடுத்து இயேசு கிறிஸ்து அவளை அனுப்பினார். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, தன்னுடைய பாவத்தை உணர்ந்து இயேசு கிறிஸ்துவிடம், இரட்சகரிடம் வருகிற ஒவ்வொருவருக்கும் இயேசு இதையே சொல்லுகிறார். ஒருவேளை நீங்க உங்களுடைய பாவத்தை குறித்த உணர்வுடையவர்களாக, உங்களுடைய அக்கிரமத்தை உணர்ந்தவர்களாக இயேசுவிடத்தில் வருவீர்களானால், இயேசு உங்களையும் பார்த்து இதே வார்த்தையை சொல்கிறார், நானும் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறது. உங்க மனசாட்சி உங்கள் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறார். மற்றவர்கள் உங்களை குற்றவாளிகளாக தீர்க்கலாம். உங்கள் குடும்பத்தார், உங்களுடைய குற்றங்களை அறிந்தவர்கள் உங்களை கேவலமாக எண்ணலாம். ஆனால் இயேசு உங்களை பார்த்து சொல்கிற காரியம், நானும் உங்களை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கவில்லை, நீ போ, இனி பாவம் செய்யாதே. கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, குற்ற மனசாட்சி மட்டும் போதாது, பாவம் உணர்வடைவது மட்டும் போதாது. அங்கே இருந்த மக்கள், இந்த பெண்ணை குற்றம் சாட்டின மக்கள் எல்லாரும் பாவம் உணர்வடைந்தார்கள். இயேசு உங்களை பார்த்து சொன்னார் இல்லையா, உங்களில் பாவம் இல்லாதவன் முதலாவது கல்லறிய கடவுள் என்று சொன்ன உடனே என்ன நடந்துச்சு? எல்லாரும் கல்ல கையில ரெடியா வச்சிருந்தாங்க. என்ன செஞ்சாங்க? இயேசுடைய வார்த்தையை கேட்டோன்னு அப்படியே கல்லை கீழே இறக்கி அப்படியே யாருக்கும் தெரியாம நைஸா அப்படியே கீழே போட்டுட்டு அப்படியே போயிட்டாங்க. அவர்களுடைய குற்ற மனசாட்சி சொன்னது, நீ குற்றவாளின்னு. அவங்களுடைய மனசாட்சி அவருடைய பாவத்தை கண்ணுக்கு உணர்த்தினது. ஆனா பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டாங்களா? இல்லையே. ஏன் பாவ மன்னிப்பை பெறல? இவர்கள் குற்ற உணர்வடைந்து இயேசுவினிடம் வரவில்லை. குற்ற மனசாட்சியை மூடி மறைப்பதற்காக இன்றைக்கு பலரும் பல காரியங்களை செய்து கொண்டிருக்கிறாங்க. பல காரியங்களை தங்களுடைய மனதை திசை திருப்பி கொண்டிருக்கிறாங்க. மதுவுக்கு அடிமையாகி அவர்கள் இருக்கிறார்கள். ஏதோ பொழுதுபோக்கிற்கு, வேறு காரியங்களுக்கு அடிமையாக தங்களை ஒப்புக் கொடுத்திருக்கிறார்கள். என்ன காரணம்? குற்ற மனசாட்சி நிமித்தம் சமாதானம் இருக்கிறார்கள். இயேசு அப்படிப்பட்ட நிலையில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் உதவி செய்ய விரும்புகிறார். குற்ற உணர்வடைவது மட்டுமல்ல, எங்கள் இயேசு கிறிஸ்து அண்டைக்கு வர வேண்டும். எல்லாரும் போயிட்டாங்களே, குற்றம் சாட்டினவர்கள் எல்லாரும் போயிட்டாங்களே, இந்த அம்மா மட்டும் எதுக்கு நிக்கிறது? இவங்களும் போயிருக்கலாமே. இந்த அம்மா குற்ற உணர்வடைந்தவர்கள் மட்டுமல்ல, அவர்கள் இயேசுவை நோக்கி வந்திருக்கிறார்கள். இயேசுவிடம் கொண்டு வரப்பட்டது உண்மைதான். ஆனால் அவர்கள் இன்னும் இயேசுவின் பாதத்தில் காத்திருக்கிறார்கள்.
எதற்காக? இவரிடத்தில் எனக்கு ஒரு நம்பிக்கை உண்டு, இவர் என்னை ரட்சிக்கிறவர் என்பதை அவர்கள் உணர்ந்திருந்தார்களோ நாம் அறியோம். ஆனால் நீங்களும் நானும் நிச்சயமாக அறிந்திருக்கிறார். இந்த பெண்மணிக்கு மீட்பை வழங்கின அதே ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை கொடுக்க அவர் நல்லவரும் போதுமானவருமாய் இருக்கிறார். அடுத்தபடியாக நாம் பார்க்கிற மூன்றாவது காரியம், இயேசு கிறிஸ்து இந்த பெண்ணை ஆக்கினைக்கு தப்புவித்தார், பாவ மன்னிப்பை கொடுத்தார். அது மட்டுமல்ல, ஒரு புதிய வாழ்வுக்கு வாய்ப்பையும் வலிமையையும் கொடுத்தார். இயேசு கிறிஸ்து இந்த பெண்ணை பார்த்து சொன்னாரு, நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கவில்லை, நீ போ, இனி பாவம் செய்யாதே. இயேசு அவளை மன்னித்தது மட்டுமல்ல, ஒரு புதிய வாழ்க்கை வாழ்வதற்கு ஆண்டவர் அவளுக்கு தேவையான கிருபையையும் பலனையும் கொடுத்தார். பாவ மன்னிப்பு என்பது பாவத்தில் தொடர்ந்து வாழ்வதற்கு ஆண்டவர் கொடுக்கிற அனுமதி அல்ல. பாவ மன்னிப்பு என்பது பாவ வாழ்க்கையை தொடர்வதற்கு ஆண்டவர் கொடுக்கிற வாய்ப்பு அல்ல. பாவ மன்னிப்பு என்பது மனம் திரும்பி இயேசுவை நோக்கி பார்த்து தேவ பலனை பெற்றுக்கொண்டு பரிசுத்த ஆவியானுடைய துணையோடு வேத வசனத்தினுடைய வெளிச்சத்துல ஆண்டவருக்காக வாழ்வதற்கு ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற வாய்ப்பு தான் பாவ மன்னிப்பு. கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து இந்த அம்மாவுக்கு தண்டனையிலிருந்து தப்புவித்தார், பாவ மன்னிப்பை கொடுத்தார். அது மாத்திரமல்ல, பாவத்தின் வல்லமையிலிருந்து ஆண்டவர் அவரை மீட்டுக் கொண்டார். பாவ மன்னிப்பின் அடையாளம் பரிசுத்த வாழ்க்கை தான், தூய வாழ்க்கை. பாவத்தை வெறுக்கிற வெறுப்பு, இயேசுவின் மேலுள்ள அன்பு, இவைகள் எல்லாம் பாவ மன்னிப்பின் அடையாளம். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, கடைசி நாட்களிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இயேசுவை பற்றி பிடித்துக் கொள்ள வேண்டிய தருணத்தில் நாம் இருக்கிறோம். நம்மை சுற்றிலும் பலவிதமான பாடுகள், பிரச்சனைகள், வேதனையான காரியங்களை நாம் கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். பலர் சுகவீனமாக இருக்கிறார்கள், பலர் மரித்துக் கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு தருணத்தில் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு மிக முக்கியமான அழைப்பு, பாவ மன்னிப்பு ஆண்டவர் நமக்கு கொடுத்து அவருக்காக ஒரு புதிய வாழ்க்கை வாழ்வதற்கு ஆண்டவர் நமக்கு வாய்ப்பு கொடுக்கிறார். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவண்டைக்கு வாருங்கள், உங்களுடைய பாவங்களை அறிக்கை செய்யுங்கள், பாவ மன்னிப்பை பெற்றுக் கொள்ளுங்கள். ஆண்டவருடைய பலத்தினால் ஒரு புதிய வாழ்க்கை வாழ்வதற்கு, வேதத்தை வாசிப்பதற்கு, ஆண்டவருடைய துணையை பெற்றுக் கொள்வதற்கு, ஜெபிப்பதற்கு நீங்கள் உங்களை அர்ப்பணியுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கடைசி நாட்களில் ஆண்டவருடைய மேலான கிருபைகளை தாங்கி நடக்கும். ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கலாம். பரிசுத்த பிதாவே, நாளில் உடைய பாதத்தில் நாங்கள் வந்து நிற்கிறோம். தேவரே, என்னை பலப்படுத்தி ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, இந்த பாவத்தில் பிடிக்கப்பட்ட இந்த பெண்ணை மன்னித்து நீர் இவர்களுக்கு இறங்கினது போல கர்த்தாவே, எங்களுக்கும் இறங்கி எங்களுடைய பாவங்களை மன்னித்து கர்த்தாவே புதுவை செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். தொடர்ந்து நாம் ஜெபிக்கலாம். பரிசுத்தம் கிருபை அன்பும் எங்கள் பரலோக தகப்பனே, நன்றியோடு நம்ம துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அந்த நாளில் பாத்துல வந்து ஆண்டவரே, நீர் எனக்கு அருளின ஆசீர்வாதங்களுக்காக, நன்மைகளுக்காக ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவரே, இந்த நாட்களில் கொரோனாவின் நிமித்தம் எங்களுடைய அன்புக்குரியவர்கள், நண்பர்கள், உறவினர்கள், கிறிஸ்தவ மக்கள், ஊழியர்கள் அநேக பாதிக்கப்பட்டு ஆண்டவரே சுகவீனமாக இருக்கிறார்கள், மருத்துவமனையில் இருக்கிறார்கள். கர்த்தாவே, இந்த கிருபையால் இறங்கி அவர்களுக்கு உதவி செய்கிறார்கள். அநேக திருச்சபை மக்கள் தங்களுடைய அன்புக்குரியவர்களை இழந்திருக்கிறார்கள். கர்த்தாவை கிருபையாய் அவர்களை ஆறுதல் படுத்துங்க, அவர்களை தேர்தல் படுத்துங்க. கர்த்தாவே, ஆண்டவரே, அநேக குணமாக்கி இருக்கிறேன், நாங்கள் ஸ்தோத்திரம் சொல்லுகிறோம். கர்த்தாவே, இனியும் வருகிற நாட்களில் நாங்கள் மிகுந்த ஜாக்கிரதையாக இருந்து நாங்கள் எங்களை பாதுகாத்துக் கொள்ள எங்களுடைய ஞானத்தை கிருபையை தாரையா, மிகுந்த எச்சரிக்கையாக இருக்க நீர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் சொல்லியிருக்கிறோம். இந்த தயவுள்ள கருத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, நீர் எங்களை ஆசீர்வதியை எங்களை பாதுகாத்து வழி நடத்துங்க. உங்களுடைய மேலான இரக்கத்திற்கு நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். தாங்கி வழி நடத்த வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பரமண்டலங்களில் இருக்கிற பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சுத்த பரமண்டலத்தில் செய்யப்படுகிற போதுமே செய்யப்படுவதாக.
அன்றெல்லாம் வார்த்தைகள் தாரும் கண்ணாடிகளுக்கு நாம் மன்னிக்கிறது போல பாவங்களை மன்னியும் எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாதிரும் தீமை நிலைச்சிட்டுக் கொள்ளும் ராஜ்யம் வல்லமையும் மகிமையும் என்னென்ன நிறைவேறுகிறே. ஆமென். கர்த்தரானவர் உங்களோடு இருப்பாராக. அவர் உம் ஆவியோடும் இருப்பாராக. கர்த்தரானவர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காப்பாராக. கர்த்தரானவர் தமது திருமுகம் மேல் பிரகாசிக்க செய்து உன் பேரில் திருவிழவராயிருப்பாராக. கர்த்தரானவர் தமது திருமுகம் மேல் ஏறெடுத்து உனக்கு சமாதானம் தந்தருள்வாராக. தேவனுடைய நாமத்திற்கு மகிமையும் உண்டாக. ஆராதனைக்கு 184வது பாடல் முதல் கவியை பார்ப்போம். 184வது பாடல். என்ன என் ஆனந்தம், என்ன என் ஆனந்தம் சொல்லக்கூடாது. என்ன என் ஆனந்தம், என்ன என் ஆனந்தம் சொல்லக்கூடாதே. மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. கூடுவோம், ஆடுவோம், பாடுவோம், நன்றாய் மகிழ் கொண்டாடுவோம். நொடியின் பாடுவோம், நன்றாய் மகிழ் கொண்டாடுவோம். நாடியே நம்மை தேடியே வந்த நாதரை போற்றிடுவோம். நாடியே நம்மை தேடியே